டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னா என்னன்னா, ஸோ இதுல நம்ம தமிழ் வேர்டு பார்க்கும்போது நமக்கே புரியும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் தான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஒரு அரசை நெறிமுறைப்படுத்துறதுக்கான கோட்பாடுகள் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த டிபிஎஸ்பி. ஓகேவா? ஸோ வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது வந்து அரசை நெறிமுறைப்படுத்தக்கூடிய கோட்பாடுகள். ஓகே. ஸோ இந்த வழியில தான் நீங்க அரசை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கான ஒரு நெறிமுறையை வந்து வலியுறுத்துது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஓகே. ஒரு கவர்மெண்டோட, ஸ்டேட்ன்றது வந்து ஒரு கவர்மெண்ட். ஓகே. ஸோ அந்த கவர்மெண்ட் என்டிட்டியோட டியூட்டிஸை வந்து என்னென்னலாம் டியூட்டிஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்றது தான் வந்து இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்ற டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது. ஓகேவா? ஸோ டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கும். ஸோ அது மாதிரி டியூட்டிஸ் ஆஃப் ஸ்டேட் எல்லாம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேவா? ஸோ ரொம்ப எத்தனை தடவை படிச்சாலும் மறந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து நீங்க எழுதியிருக்கிறது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எழுதிட்டு படிங்க. ஓகே. ஈவன் ஒரு ஸ்லைடு வரும்போதும் பாஸ் பண்ணிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் லிசன் பண்ணுங்க. ஸோ ஷுவரா சொல்றேன், மறக்கவே மறக்காது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் மறந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இப்போ கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ வந்து நீங்க இதை நான் வித் ஷார்ட்கட்டோட தான் எல்லாமே சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பாலிட்டி கிளாஸஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஷெடியூல்ஸா இருக்கட்டும், ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஷார்ட்கட்டோட தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஃபுல்லா இதே ஸ்பீட்ல பாருங்க. ஓகேவா? ஓகே. ஓட்டி எல்லாம் பார்க்காதீங்க. ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா நம்ம என்னன்னு பார்த்தோம், அரசை நெறிமுறைப்படுத்தக்கூடிய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஓகே. டிபிஎஸ்பி. ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பார்ட் 4ல இருக்கும், ஆர்டிகல் 36 to 51. ஓகே. ஸோ பார்ட் 4ல ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரிசையா லிஸ்ட் பண்ணிருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல், இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது எங்கே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அயர்லாந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்ததுதான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது. ஓகே. நம்ம சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது பார்த்திருப்போம் எந்தெந்த கண்ட்ரில இருந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வித் ஷார்ட்கட்டோட நம்ம அதை பார்த்திருப்போம். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது வந்து பார்ட் 4ல நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, ஆர்டிகல் 36ல இருந்து 51 இருக்கு. எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க, எந்த கண்ட்ரில இருந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படின்னா அயர்லாந்துல இருந்து, ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணதான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது. ஓகேவா? சோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது ஒரு நாவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. சோ அம்பேத்கர் எதை நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க எந்த பார்ட்டை வந்து, எந்த பகுதியை வந்து நாவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது. ஓகே. ஸோ இது பார்க்கும்போதே நம்ம இன்னும் இது ரிலேட்டடா நம்ம பார்த்துருவோம் அம்பேத்கர் வேற என்ன சொல்லியிருக்காருன்னு. ஸோ அம்பேத்கர் வந்து டிபிஎஸ்பிய நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 32 நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ அதுல ஆர்டிகல் 32 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகே. கான்ஸ்டிடியூஷன். ஓகே. ஆர்டிகல் 32 அப்படின்றது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. ஓகே. ஆர்டிகல் 32ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸ் பார்க்கலன்னா போய் பாருங்க. ஓகே. ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு யூஸ் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பியும் சோல் அண்ட் பிலாசபி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோல் அண்ட் பிலாசபி. ஓகே. சோல் அண்ட் பிலாசபி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல படிப்போம். ஸோ அதை நான் கம்பைல் பண்ணி சொல்றேன். ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிபிஎஸ்பி நாவல் ஃபீச்சர்னு சொன்னாரு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி ரெண்டுத்தையும் சேர்த்து சோல் அண்ட் பிலாசபின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. ஆர்டிகல் 32 வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்புறம் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டையும் டிபிஎஸ்பியையும் இது ரெண்டுத்தையுமே வந்து அம்பேத்கர் சொன்னதுதான் இந்த சோல் அண்ட் பிலாசபி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்.
கிரான்வில் ஆஸ்டின் ஒருத்தர் இருப்பாரு, கிரான்வில் ஆஸ்டின். சோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கன்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஓகே, கான்ஸ்டிடியூஷனோட மனசாட்சி அப்படின்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பியையும் வந்து கிரான்வில் ஆஸ்டின் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் தனியா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் போலாம். ஸோ ஆக்சுவலா இன்னொன்று என்னன்னா, இந்த டிபிஎஸ்பி, ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான இதோட இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ அரசை வழிமுறைப்படுத்தக்கூடிய, அரசு எப்படி செயல்படணும், ஸோ டியூட்டி ஆஃப் ஸ்டேட்டை வந்து சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் இதுல இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டிபிஎஸ்பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இட் என்ஷூர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஓகே, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை வந்து இது என்ஷூர் பண்ணும். ஓகே, அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இட் ப்ரொமோட்ஸ் ஆர் இட் என்ஷூர்ஸ் த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ன்றது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. இது வந்து எதை வலியுறுத்தும் அப்படின்னா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை வந்து வலியுறுத்தக்கூடியது. ஓகேவா? டிபிஎஸ்பின்றது சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி, சைட்லயே எழுதிக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எஃப்ஆர்ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணக்கூடியதுன்றதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க எக்ஸாம்ல. ஓகே, இதெல்லாம் தான் கேட்பாங்க. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸினா டிபிஎஸ்பி, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜென்ரலா இந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ஐடியல்ஸ். இந்த டிபிஎஸ்பியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஐடியல்ஸ், சில பண்புகள் இருக்கும். தட் ஸ்டேட், ஐடியல்ஸ் தட் ஸ்டேட் ஷுட் கீப் இன் மைண்ட் to promote the welfare of state. Okay, ideals that state should keep in mind to promote the welfare of the state அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது ஓகே, இது வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லலாம். ஓகே, சோ இது ஓகே, சோ இருக்கட்டும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள் அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்டிசபிள். ஓகே, சோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரொவிஷன் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னா, இதை நீங்க வந்து போயிட்டு உச்ச நீதிமன்றத்திலயோ இல்ல வந்து உயர் நீதிமன்றத்திலயோ நீங்க போயிட்டு நீதி கேட்க முடியாது. ஓகே, அதனாலதான் இது வந்து இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, சோ ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது ஜஸ்டிசபிள். ஓகே, இந்த சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஏதோ மீறப்பட்டுச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டுச்சுன்னா நீங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போலாம் அப்படின்றதுதான் வந்து ஆர்டிகல் 32 சொல்றது. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் ஜஸ்டிசபிள் அண்ட் டிபிஎஸ்பின்றது இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள். அப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இது நான் ஜஸ்டிசபிள் தான், பட் ஆனா இது வந்து கோர்ட் வந்து ஒரு லாவை வந்து எக்ஸாமின் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். ஓகேவா? இட் ஹெல்ப்ஸ் த கோர்ட் டு எக்ஸாமின் த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லா. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நான் ஜஸ்டிசபிள் தான், ஆனா இது வந்து கோர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்கன்னா, ஸோ இந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி எனாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேலிடு, இந்த பிரின்சிபல்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்துச்சுன்னா அது இன்வேலிட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா பெக்கான் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெக்கான் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே, ஸோ அது இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட், ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது வந்து ஆர்டிகல் 36 இருந்து 51 ஜஸ்ட் அப்படியே வரிசையா லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ இனிமே தான் நம்ம கரெக்டாக கண்டென்ட் பிளே போறோம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல எந்த ஒரு கிளாசிபிகேஷன்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒவ்வொரு ஆர்டிகல் இருக்கக்கூடிய பண்புகள் அடிப்படையில் நம்மளே வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு கிளாசிபிகேஷனும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நமக்காக நம்மளா பண்ணதுதான். நம்மளா பண்ணதுன்னா அதுக்கப்புறமா லேட்டர்ல பண்ணதுதான். ஓகேவா? ஸோ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்னு கிளாசிஃபை பண்ணியிருக்கோம், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது. ஸோ இந்த கிளாசிபிகேஷன் அப்படின்றது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதையுமே கூட கொஸ்டினா கேட்கலாம். ஓகே ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்.
ஓகேவா? ஸோ நீங்க இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து சோசியலிசம் அடிப்படையா கொண்டு இருக்கக்கூடிய கேரக்டர் உள்ள பாயிண்ட்ஸ் தான் அதெல்லாம். ஓகே சரி ஓகே. ஸோ இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து லாஸ்டா அந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷார்ட் கட்டும் சொல்லிடுவேன். ஓகே, மீன்வைல் நடுவுலயே சொல்றேன் அண்ட் லாஸ்டாவும் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 38 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டு செக்யூர் த சோஷியல் ஆர்டர் ஃபார் ப்ரொமோட்டிங் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்ப்போம். இது வந்து ஆர்டிகிள் 38ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 36ல இருந்து 51 தானே நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப 36 என்ன 37 என்ன அப்படின்னா நம்ம டைரக்டா 38 போயிட்டோம்ல. ஸோ 36 அப்படின்றது டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட் 36ன்றது டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்ன்றது என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ். ஓகே, ஒரு கவர்மெண்டோட லெஜிஸ்லேட்டிவ் விங், எக்ஸிக்யூட்டிவ் விங் இருக்குல்ல, அது லோக்கல் பாடிஸ், அப்புறம் எதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டார், பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸோ எல்லாமே பப்ளிக் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேட்ன்ற இதுல வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதான் டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ 37 என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ். அப்ளிகேஷன் அப்படின்றது என்ன? அப்ளிகேஷன் அப்படின்னா இது நான் ஜஸ்டிசபிள் நம்ம பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பின்றது it is non-justiciable. Okay, it is non-justiciable. Okay, it is non-justiciable. Significance அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா it promotes the concept of welfare state. welfare state வந்து என்ஷூர் பண்ணும். welfare state என்ஷூர் பண்ணும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை ப்ரோமோட் பண்ணும். ஓகே, எக்கனாமிக் டெமோக்ரஸியை ப்ரோமோட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட சிக்னிஃபிகன்ஸா சொல்லலாம். ஓகேவா? ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்டை என்ஷூர் பண்ணும் அண்ட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸியை வந்து ப்ரொமோட் பண்ணும். அப்புறம் ஐடியல்ஸ் ஆஃப் பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ஐடியல்ஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடியல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்றது. அதோட சிக்னிஃபிகன்ஸை வந்து சொல்றதுதான் இந்த ஆர்டிகிள் 37. ஓகே, 36ன்றது டெஃபினிஷன், 37 அப்படின்றது அப்ளிகேஷன் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்றது. சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சோஷியல் ஆர்டர், சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். ஓகே, சமூகத்துல மக்கள் நலனை முன்னிறுத்தணும் அப்படின்றதான் 38. ஓகே, சொசைட்டில பீப்புளோட வெல்ஃபேரை என்ஷூர் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ சோஷியல் ஆர்டர் ஃபார் ப்ரோமோட்டிங் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அப்படின்றதான் 38. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் தான். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ப்ரோமோட் த மக்கள் நலன். ஓகே, அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 38 வந்து பாத்தீங்கன்னா என்ஷூர் பண்ணுது மக்களோட நலனை, ப்ரோமோட் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்த உடனே. ஓகே, 36, 37க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டிகலே வந்து சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ல இதுதான். ஓகேவா? சோஷியலிசம் அப்படின்னாலே மக்கள் நலன் தானே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன். ஓகே, டு மினிமைஸ் த இன்இக்வாலிட்டி. ஸோ மக்கள் நலனை எப்படி நீங்க வந்து என்ஷூர் பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்றதான சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதுனா மக்கள் நலனை வந்து என்ஷூர் பண்ற மாதிரி இருக்கும். இன்இக்வாலிட்டி, ஒருத்தன் பயங்கர பணக்காரன் ஒருத்தன் பயங்கர ஏழையா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள்ல வந்து ப்ரோமோட் பண்ணாது. ஓகே, ஸோ இன்இக்வாலிட்டி தான் அதிகமா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறது தானே மக்கள் நலனா இருக்கும். ஸோ அதான் டு மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எதுலாம் இன்இக்வாலிட்டிஸை வந்து மினிமைஸ் பண்ணணும்? இன்கம்ல. ஓகே, ஸோ ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை அப்படின்னு கீழே டாப்ல ஒருத்தன் டாப்ல இந்தியா ரிச்சஸ்ட் மேன், வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் அண்ட் வேர்ல்டு புவரஸ்ட் கண்ட்ரியாவும் இந்தியா கூட இந்த மாதிரி சொல்றது. ஸ்டேட்டஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரிலீஜியனை பேஸ் பண்ணியோ இல்ல கேஸ்ட் பேஸ் பண்ணியோ நம்ம ஒருத்தவங்களை வேறுபாடு பண்ணக்கூடாது. ஓகே, அப்படின்றதான். அடுத்து ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆக்சஸ். ஓகே, ஃபெசிலிட்டிஸ். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கணும். எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 38ல சொல்லக்கூடிய இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஒன்னு. ஸோ அந்த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் எப்படி என்ஷூர் பண்ணுவீங்க? பை மினிமைசிங் த இன்இக்வாலிட்டிஸ். அவ்வளவுதான். வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அண்ட் மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ்ன்ற இந்த 2 பாயிண்ட் தான் ஆர்டிகல் 38ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஓகே, சோ இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, மினிமைஸ் த இன்இக்வாலிட்டி அப்படின்றது. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா கான்ஸ்டிடியூஷன் இது பண்ணும் போது இதுல இல்ல லேட்டரா தான் ஆட் பண்ணாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த பாயிண்ட் வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 38 குள்ளாரையே ஒரு பாயிண்டா சேர்த்திருப்பாங்க.
ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th Amendment Act 1978. ஓகே, 44th Amendment Act 1978ல தான் இந்த மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது எல்லாமே வந்து அந்த இன்இக்வாலிட்டிஸ் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 38ல எப்ப சேர்த்தாங்கன்னா 44th Amendment Act 1978ல சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிகல் 39. ஓகேவா? 39 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 39ல சின்ன சின்ன சப் கிளாசிபிகேஷன் இருக்கும். ABCDE அப்படின்றது EF வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா adequate means of livelihood. ஓகே, ஸோ வாழ்வாதாரத்துக்கு தேவையான பேசிக்கான அம்யூனிட்டிஸ், பேசிக் adequate needs. ஓகே, ஸோ உயிர் வாழ தேவையான அடிப்படைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவுன்ற மாதிரி. ஸோ அந்த adequate means of livelihood வந்து செக்யூர் பண்ணணும். ஓகே, டு செக்யூர் 39ல வந்து டு செக்யூர் adequate means of livelihood. அப்புறம் equitable distribution of resources. ஸோ எல்லாருக்கும் இந்த நாட்டோட வளங்கள் எல்லாமே வந்து பகிர்ந்து அளிக்கப்படணும், ஈக்விட்டபிளா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ரிசோர்சஸை அப்படின்றதுதான் ஆர்டிகல் 39ல பில இருக்கிறது. ஓகே, இது எல்லாமே வந்து ஸ்மால் ஏ ஸ்மால் பி. ஓகே, கேபிட்டல் போட்டக்கூடாது. ஓகே, ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். 39ல சி வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகே, அதாவது எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்டயே எல்லா சொத்து, ஓகே, ஸோ அந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகிறத வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்றதான் 39C. ஸோ அடுத்து 39D வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஸோ ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஒர்க், இந்த ஒர்க் ஒருத்தன் பண்றான் அப்படின்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு ஈக்குவல் ஒர்க், ஈக்குவல் சேலரி கொடுக்கணும். ஓகே, ஸோ இது ஆண் அப்படின்றதுக்காக சேலரி அதிகமாக கொடுக்கறது, பெண்களுக்கு அதே ஒர்க் பண்ற பெண்களுக்கு கம்மியான சேலரி கொடுக்கறதுன்ற அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் சொல்றதுதான் ஆர்டிகல் 39ல டி, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது. ஓகே, ஸோ அடுத்தது ஈன்றது வந்து பிரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸோட ஹெல்த்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்த்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஆர்டிகல் 39ல இ. 39F வந்து என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் வந்து ஹெல்த்தியா வளர்றதுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். லைக் வந்து இப்போ ஸ்கூல்ல கண்டிப்பா பிளே கிரவுண்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் என்ஷூர் பண்றாங்கல்ல, மதிய உணவு திட்டம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ மார்னிங் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் கொடுக்குறாங்க. ஓகே, ஈவன் குழந்தை பிறந்த உடனே நமக்கு வந்து இந்த அங்கன்வாடிஸ்லாம் சத்துணவுலாம் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுல வந்து ஓகே 38 நம்ம பார்த்தோம். 39க்கான ஷார்ட்கட் சொல்றேன். என்னன்னா ஏ அப்படிங்கும் போது அடிக்வேட் ஏ, அடிக்வேட்லயும் ஏ வருது. ஸோ ஆர்டிகல் 39 ஏ அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். அடிக்வேட் அப்படின்னாலே அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் நம்ம சொல்லிடலாம். ஓகே, பி அப்படின்றத நம்ம மிரர் பண்ணோம்னா டி மாதிரி இருக்கா. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அப்படியே மிரர் பண்ணா டி மாதிரி இருக்கும், டி தான் வரும். ஸோ அப்ப டி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்விட்டபிளா எல்லா ரிசோர்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சி அப்படின்றது கான்சென்ட்ரேஷன். ஓகே, சி ஃபார் சி. ஓகே, சி வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றதும். டி அப்படின்றது ஆபீஸ்ல பொண்ணுங்களை வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சும்மா அந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆஃபீஸ்ல பொண்ணுங்க அப்படின்னு வரும்போது ஆஃபீஸ்ல எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சமமான ஊதியம் கொடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாடி போடின்னு ஆஃபீஸ்ல பொண்ணுங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டி ஞாபகம் வச்சுக்கோங்க, டி போட்டு கூப்பிடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டி போட்டு கூப்பிடக்கூடாது ஆஃபீஸ்ல அப்படின்னு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ்ல ஈக்குவல் ஒர்க்குக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் பே கொடுக்கணும், ஆண் பெண் இருவருக்கும் அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகே, இ அப்படின்றது ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோக்கஸா. ஸோ இ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சாப்பாட்டுல ஈ உட்காரக்கூடாதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சில்லியா தான் இருக்கும், பட் ஓகே உங்களுக்கு வந்து இட் வில் மேக் சென்ஸ். எக்ஸாம் அப்போ உங்களுக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணும்போது தான் இட் வில் மேக் சென்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ ஆர்டிகல் ஈன்றது ஹெல்த். ஸோ இ உட்கார்ந்தா ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும்ல, ஃபுட்டில் வந்து ஈ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோக்கஸ் இ. ஓகே, ஸோ எஃப் வந்து லாஸ்டா ஆட் பண்ணது தான். ஸோ இது ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹெல்த்தி டெவலப்மெண்ட், இதுக்கு ஷார்ட் கட் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்றது லாஸ்டா சைல்டுக்கான ஹெல்த்தை வந்து என்ஷூர் பண்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸ்க்கான ஹெல்த், அதுக்கப்புறம் சைல்டுக்கான ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வச்சுக்கலாம். ஒரு இக்கு அப்புறம் அடுத்து எஃப், ஃபர்ஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கான ஹெல்த், அடுத்து சைல்டுக்கான ஹெல்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஒரிஜினலா இல்ல, ஒரு அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த 39Fன்றது ஆட் பண்ணாங்க. இது எல்லாமே இருந்துச்சு. ஓகே, கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சு. எஃப்ன்ற பாயிண்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்
ஆக்ட் 1976ல. ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல இதை ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே, லாஸ்டா கூட நான் எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் ஆட் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ சைட்ல இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸி தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிபிஎஸ்பின்றது 36லேருந்து 51 இருக்கும். ஸோ 36 வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், 37 அப்படின்றது அப்ளிகேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் பத்தி சொல்றது. ஓகே, ஸோ அதில் அப்ளிகேஷன்ஸ் தான் நான் ஜஸ்டிசபிள்னு சொல்லி பார்த்தோம். சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது வெல்ஃபேர் ஸ்டேட் என்ஷூர் பண்றது, சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணும் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் வந்து 37ல வந்துடும். 38 தான் வந்து ஃபர்ஸ்ட் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 38 தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா மக்களோட நலனை வந்து என்ஷூர் பண்றாங்க. ப்ரோமோட் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட். ஓகே, டு ப்ரோமோட் என்ன சொல்றது, ஸ்டேட் டு செக்யூர் த சோஷியல் ஆர்டர் ஃபார் ப்ரோமோட்டிங் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அப்படின்றது. ஸோ அதுலேயே செகண்டா இன்னொரு ப்ரொவிஷனும் வந்து பாத்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணது என்னன்னா to minimize the inequalities in income, status, facilities, opportunities அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து 44th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மக்களோட நல ப்ரோமோட், 38 வந்து ப்ரோமோட் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். அடுத்தது இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்றாங்க. மக்கள் நலனை எப்படி நீங்க ப்ரோமோட் பண்ணுவீங்க, இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்றது மூலமா மக்கள் நலனை என்ஷூர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஆர்டிகல் 38. 39ல ABCDEF வரைக்கும் இருக்கும், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல வர்றது. ஸோ ஏ அப்படின்றது ஏ ஃபார் அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட்னு பார்த்தோம். பி அப்படின்றது மிரர் பண்ணா டி மாதிரி இருக்கும், ஸோ ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். சி அப்படின்றது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ப்ரிவென்ட் பண்ணணும், ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். டி வந்து ஆஃபீஸ்ல டி போட்டு கூப்பிடக்கூடாது, ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவலர், ஆஃபீஸ்ல ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம் கொடுக்கணும் அப்படின்றது. இ அப்படின்றது சாப்பாட்டுல ஈ உட்காராம பாத்துக்கணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோக்கஸ். எஃப் அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், சில்ட்ரனோட ஹெல்த் என்ஷூர் பண்றது எஃப். ஸோ அந்த எஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 39A. இது வந்து பாத்தீங்கன்னா இது கான்ஸ்டிடியூஷன்லயே ஆட் பண்ணது. ஓகே, இது வந்து கேபிட்டல் ஏ. ஓகே, அதுக்கு தான் சொன்னேன், அதெல்லாமே ஸ்மால் லெட்டர்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல வரும். ஓகே, 39A இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஆட் பண்ணிருப்பாங்க இந்த ப்ரொவிஷனும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். ஓகே, ஸோ அனைவருக்கும் ஒரு சமமான நீதின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. ஓகே, ஜஸ்டிஸ் அப்படின்றது எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுதான், ஈக்குவல் ஜஸ்டிஸ் இருக்கணும். அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் ஃபார் த புவர். ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்றது காஸ்ட்லியாகவும் இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் போயிட்டு லாயரை ஹையர் பண்ணி நம்ம ஒரு கேஸ் நடத்தணும் அப்படின்னா பயங்கரமா லேக்ஸ்ல செலவாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாம புவருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்டும் கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து இந்த ஆர்டிகிள் 39A சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ என்ன சொல்றது, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், அதான் 39A ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நால்சா அதெல்லாம் இருக்குல்ல, நால்சா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட்லாம் சொல்றோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து எனாக்ட் பண்ணிருப்பாங்க இந்த ப்ரொவிஷனை என்ஷூர் பண்றதுக்காக தான். ஓகே, சரி, ஓகே 39A. ஓகே, ஸோ அடுத்தது 41 என்னன்னா ரைட் டு ஒர்க், ஓகே, எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ். ஓகே, அண்ட் இன் கேசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ் அண்ட் டிசபிலிட்டிக்காக. ஓகே, அதாவது என்னன்னா 41 அப்படின்றது ரைட் டு ஒர்க் எல்லாருக்கும் வந்து வேலைக்கு போகணுன்ற அந்த ஒரு ரைட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த ரைட் டு ஒர்க்கை வந்து என்ஷூர் பண்றதுக்காக தான் இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ரைட் டு ஒர்க்ன்றதை வந்து செக்யூர் பண்ணணும். ஓகே, ஒர்க் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி எஜுகேஷனும் சரி, எஜுகேஷன் ரைட் டு ஒர்க்கும் சரி, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இருக்குல்ல, ஸோ அதான். ஸோ ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஒர்க் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ். ஓகே, பப்ளிக் அசிஸ்டன்ஸ் கவர்மெண்ட் வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்களா. ஓகே, பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பப்ளிக் அசிஸ்டன்ஸ்ல வந்துடும். யார் யாருக்கு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம்லாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஓகே படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னா கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு அமௌண்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ பப்ளிக் அசிஸ்டன்ஸ் டியூ டு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சில சலுகைகள் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, சோ அது சொல்லலாம். பப்ளிக் அசிஸ்டன்ஸ்ன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஓல்டேஜ்ன்றது ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் சொல்லலாம். ஓகே, அப்புறம் சிக்னஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, நிறைய இன்சூரன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயுமே நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதான் சிக்னஸ்க்காக. ஓகேவா? ஸோ அப்புறம் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்குல்ல, மந்த்லி 1500 தராங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஸோ அந்த மாதிரி, ஸோ இதெல்லாம் தான். ஓகே, ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ்,
டிசபிலிட்டி, இந்த காரணங்கள்னால பப்ளிக் அசிஸ்டன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 41. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒர்க் ஓகே ஓகே. ஸோ என்னன்னா ஒர்க் அப்போ எல்லாரும் நின்றுகிட்டே தான் இருப்போம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் இப்போ ஏதோ கடையில் ஒரு துணி கடையில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நின்றுட்டே தான் இருக்கணும். நின்றுட்டே இருக்கிறதா ஒன் அப்படின்றது நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கா, ஒரு பர்சன் நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ரைட் டு ஒர்க் ஒன்னு பார்த்தோன்னே 38னா ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஃபார் சோஷியலிசம், அப்போ வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் எப்படி இன்ஷூர் பண்ணுவோம், மினிமைஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ அந்த ரெண்டு ப்ரொவிஷனும் 38. 39 வந்தோடனே அதுல ABCDEF வரைக்கும் வரும். ஸோ அதுல ஏனா அடிக்வேட், பினா டிஸ்ட்ரிபியூஷன், சினா கான்சென்ட்ரேஷன், ஈனா பிரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோக்கஸ், எஃப்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அப்புறம் 39 முடிஞ்சிச்சு. 39ல கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது எய்டு, ஏ ஃபார் எய்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ லீகல் எய்டு. 39ல கேபிட்டல் ஏ அப்படின்றது எய்டு அப்படின்னு சொல்லி நீங்க இதையுமே எழுதும் போது கேபிட்டல் எழுதுனீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்குறாது. ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் 41 ஒன்னுனா நிக்கிறாங்க. ஸோ எங்க நிக்கிறாங்க, வேலைக்கு போற இடத்துல நின்றுட்டே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ரைட் டு ஒர்க்னா அடுத்து ரைட் டு எஜுகேஷன் வரும். அடுத்தது பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டேஜ், சிக்னஸ், டிசபிலிட்டி அதெல்லாம் வரும். ஓகேவா. ஸோ அப்புறம் ஆர்டிகல் 42 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மேட்டர்னிட்டி ரிலீஃப். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மனிதாபிமானத்தோட வேலை வாங்கணும். ஓகே. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, இப்போ நகைக்கடை, துணிக்கடை எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க வந்து கண்டினியூஸா நின்றுட்டே இருப்பாங்க, ஃபுல் டே நிற்பாங்க. ஓகே, மோர் தென் 12 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் 12 hours ஒர்க் பண்ணக்கூடாது, 8 hours தான் ஒர்க்கிங் டைம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது தான் இதெல்லாம் ஹியூமன் கண்டிஷன்ஸ். மனிதாபிமானத்தோட ஒர்க் பண்ற இடத்துல கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஒரு நியாயமானதாகவும் மனிதாபிமானத்தை வந்து என்ஷூர் பண்றதாகவும் இருக்கிறதா ஒர்க்கிங் கண்டிஷன்றது அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, மாடு மாதிரி வேலை வாங்கக்கூடாதுன்றதுதான். ஓகே, அதான் 8 hours தான் ஒர்க்கு அப்படின்னு சொல்றது. அப்புறம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரேக், லஞ்ச் பிரேக், டீ பிரேக் கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் அதே மாதிரி ஃபுல் டைம் நிக்கிற மாதிரி ஒர்க் கொடுக்க கூடாது, அவங்க ரொட்டேஷன்ல போடணும் அப்படின்லாம் ஆக்ட்லாம் இருக்கு, ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 42 அப்படின்றது. அண்ட் மேட்டர்னிட்டி ரிலீஃப்னா பிரெக்னன்சி பீரியட்ல சில சலுகைகள், நிறைய ப்ரொவிஷன்ஸ், சத்துணவு கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் ஃப்ரீ, என்ன சொல்றது, இந்த சர்வீசஸ், ரெஃபரல் சர்வீசஸ் சொல்லுவாங்கல்ல, அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களே கொண்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க. வீட்டில் பிக்கப் பண்ணி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களே வீட்லையும் ட்ராப்பும் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் அந்த ரெஃபரல் சர்வீசஸ் சொல்லுவாங்க அதை. ஓகே. ஸோ அதான் மேட்டர்னிட்டி ரிலீஃப். ஸோ அது எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ 42 அப்படின்றது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மேட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படின்றது ஒருத்தவங்க எப்போ பிரெக்னெண்டா இருப்பாங்க, குழந்தை பெக்கும் போது தானே. ஸோ அப்போ குழந்தை ஓகே அப்பதான். ஸோ அப்போ வந்து 2 பேர் சேர்ந்து 4 பேர் ஆகுறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மேட்டர்னிட்டி அப்படிங்கும் போது 2 பேர் வந்து 4 பேர் ஆகணும் அப்படின்னா குழந்தை பெற்றதான் 2 பேர் வந்து 4 பேர் ஆவாங்க. ஸோ அதனால ஆர்டிகல் 42 அப்படின்றது மேட்டர்னிட்டி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேட்டர்னிட்டின்னு ஞாபகம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்றதும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகே. ஸோ ஆர்டிகல் 43 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லிவிங் வேஜ். ஸோ 43ல இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 3 அப்படின்றது அப்படியே மிரர் பண்ணீங்கன்னா W மாதிரி இருக்கும். ஸோ W ஃபார் வேஜ், 3 வேஜ். ஓகே. ஸோ ஆர்டிகல் 43 அப்படின்னாலே டு செக்யூர் த லிவிங் வேஜ், அதாவது என்னன்னா மினிமம் இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஃபுல் ஒர்க் வாங்கிட்டு மாசத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாமா, கூடாது. ஸோ மினிமம் வேஜஸ் ஒன்று இருக்குல்ல, மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 இதை பேஸ் பண்ணி தான் எனாக்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ அதான். ஸோ 43 டு செக்யூர் த லிவிங் வேஜ். ஸோ 3 வந்து அப்படியே W மாதிரி இருக்கும். ஸோ வேஜ் அப்படின்றது ஸோ பார்க்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே. ஸோ 43 அப்படின்னாலே நீங்க அதை பார்த்துட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா W அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி 41 அப்படின்னாலே 1 வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ஒர்க் ரிலேட்டடா ஏதோ ஒன்று இருக்கு, நின்றுட்டே தான் ஒர்க் பண்றோம். ஸோ அப்போ ரைட் டு ஒர்க்கு. அப்புறம் ஒர்க்குன்னா வேலைக்கு போனோம்னா எஜுகேஷன் வேணும். ஸோ எஜுகேஷனும் பண்ணி வேலைக்கும் போக முடியாம இருந்துச்சுன்னா அதான் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டேஜ், சிக்னஸ். ஸோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துடும். ஓகேவா. 41 43லாம். ஸோ அதே மாதிரி 42ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், 2 பேர் வந்து 4 பேர் ஆகுறாங்க, அப்ப குழந்தை பெக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப மேட்டர்னிட்டி ரிலீஃப். ஓகே. மேட்டர்னிட்டி ரிலீஃப் அண்ட் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஓகேவா. ஸோ அடுத்தது 43A. ஸோ இப்போ இங்க ஏன்னு இருக்கு. அப்ப இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ல தான் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ இதெல்லாம் அங்கங்க எழுதிக்கோங்க. லாஸ்டா நான் சொல்றேன் இதெல்லாம் என்ன அமெண்ட்மெண்ட் கம்பைல் பண்ணியுமே சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ 43A வந்து பாத்தீங்கன்னா டு செக்யூர்
பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ ஒர்க்கர்ஸை வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட்லையும் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ ஒர்க்கர்ஸோட நல்ல அவங்கள ஒர்க்கர்ஸே மேனேஜ்மெண்ட்லயும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேனேஜ்மெண்ட்லாம் டாப் லெவல்ல இருக்க அவங்களும் அந்த குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸோட ரெப்ரஸன்டேஷனும் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கர்ஸோட குறை நிறைகள்லாம் வந்து நிவர்த்தி பண்ணலாம்ல ஈஸியா. ஸோ இதெல்லாம் கஷ்டமா இருக்குங்க அப்படின்றத வந்து நம்ம போய் முறையிட்டு சொல்றது மேல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்குமே அங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டா மேனேஜ்மெண்ட்ல, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒர்க்ல என்னன்னா இன்னும் எஃபிஷியண்டா என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க, சஜஷன் கொடுப்பாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ அதே டைம்ல ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேரையும் என்ஷூர் பண்ணுவாங்கல்ல, ஒர்க்கர்ஸோட குறைகள் அதையும் என்ஷூர் பண்ண முடியும். இன்னொன்னு அந்த ப்ராசஸையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆக்கலாம். ஸோ பெனிஃபிட் தானே. ஸோ அதுதான் சொல்றாங்க ஆர்டிகல் 43 டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனியன் ஃபார்ம் பண்றது, ஒர்க்கர்ஸ் யூனியன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ ஓகே, ஸோ அதெல்லாம் இப்போ கூட சாம்சங்ல வந்து ரீசெண்டா இஷ்யூ ஆச்சுல. ஸோ ரைட் டு ஃபார்ம் யூனியன் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட், பட் ஸ்டில் வந்து அதை டினை பண்ணி அதுக்கு அலோவ் பண்ணலன்றதுனாலதான் பயங்கரமா ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. ஓகே, ஸோ ஓகே, ஸோ டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்றேன், உங்களுக்கு பிடிச்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏ அப்படின்னு பார்க்கும் போதே எனக்கு வந்து எம்பிஏ ஞாபகம் வந்துடும். ஸோ எம்பிஏனாலே மேனேஜ்மெண்ட், ஓகே மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஏனாலே எம்பிஏ ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எம்பிஏனாலே எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்றது தான். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியில டாப்ல பிசினஸ் வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன்னால என்ன அர்த்தம்? மேனேஜ்மெண்ட்னு அர்த்தம். ஓகே, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல மேனேஜ் பண்றது, நல்லா சூப்பரா மேனேஜ் பண்றது தான். அதுக்காக தான் எம்பிஏ படிக்கிறாங்க. ஸோ அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ 43A அப்படின்றது மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது. ஓகே ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 43க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 47. இது என்னன்னா ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன். நியூட்ரிஷனோட லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஒரு மக்களோட லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் இம்ப்ரூவ் த பப்ளிக் ஹெல்த். ஓகே, பப்ளிக் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த 47. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன், ரொம்ப ஈஸி. 4-7. ஸோ இந்த 4 அப்படின்றது ஏப்ரல் மந்த்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து 4th மந்த் தானே. ஸோ 7ன்றது டேட்டு. ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி தான் வேர்ல்டு ஹெல்த் டே. ஓகே, வேர்ல்டு ஹெல்த் டேன்றது ஏப்ரல் 7. ஸோ அப்ப ஹெல்த் ரிலேட்டடா வருது. ஹெல்த்னாலே லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள் அண்ட் பப்ளிக் ஹெல்த். ஸோ ஹெல்த்னாலே இந்த நியூட்ரிஷன், ஹெல்த் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஈஸி தான். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல எத்தனை ஆர்டிகல் பார்த்துருக்கோம் அப்போ? ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியலிஸ்டிக் டிபிஎஸ்பியில மொத்தம் 3 பார்த்தோம். சோசியலிஸ்டிக், காந்தியன், அப்புறம் லிபரல் இன்டெலெக்சுவல்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதுல சோசியலிஸ்டிக்ல எத்தனை ஆர்டிகல் இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். ஸோ இந்த எஸ் அப்படியே போட்டீங்கன்னா 8 இருக்கும். ஓகே, 8 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகேவா? சோசியலிஸ்டிக் 8 ஆர்டிகல்ஸ் இருக்கும். காந்தியன்ல வந்து பாத்தீங்கன்னா இது லிபரல்ல ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். லிபரல் எல் அப்படியே எல்ல வந்து 7 ஆர்டிகல்ஸ் இருக்கும் லிபரல்ல. ஓகேவா? ஸோ காந்தியன்ல மொத்தம் 6 இருக்கும். 6 7 8 இருக்கும். ஸோ எது 6 எது 7 எது 8ன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் சோசியல்ல 8ஆ மாத்திரலாம். ஸோ 8. லிபரல் இன்டெலெக்சுவல்ல 7ஆ மாத்திரலாம். ஸோ இதுல 7. அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய காந்தியன்ல தான் 6 ஆர்டிகல் இருக்கும் அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அப்புறம் வந்து அகைன் ஒன்ஸ் ஒரு டைம் ரீகேப் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 36னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். 37னா வந்து அப்ளிகேஷன்ஸ். 36னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், 37னா அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுல சோசியலிஸ்டிக் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எஸ் வந்து 8ஆ மாத்தலாம். ஸோ 8 ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 38. ஓகே, ஆர்டிகல் 38 அப்படின்றது மக்களோட நல்லா என்ஷூர் பண்ணணும். எப்படி என்ஷூர் பண்ணுவாங்க? இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்றது மூலமா. ஓகே, ஸோ அதான் ப்ரோமோட் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அண்ட் மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்றதான் 38. ஸோ அடுத்தது 39. அதுல வந்து ஏ பி சி டி இ எஃப் இருக்கு. ஸோ ஏ வந்து அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்றது. பி அப்படியே மிரர் பண்ணீங்கன்னா டி டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இதையுமே நீங்க ஷார்ட் கட்டை தனியா எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட் கட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு
இதே மாதிரி எழுதுங்க. ஸோ இது வந்து டெஃபினிஷன் ஷார்ட்டா எழுதுங்க DEFN. ஸோ அது மாதிரி இது வந்து அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சும்மா ஷார்ட்டா எழுதுங்க. ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்னு எஸ் போட்டு அதே அடுத்து 8ஆ மாத்துங்க, இப்படி எழுதுங்க. ஓகே, ஸோ 38 வந்து வெல்ஃபேர். வெல்ஃபேர் எப்படி என்ஷூர் பண்ணுவோம்? இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்றது மூலமா அப்படின்னு இந்த மாதிரி ஷார்ட்டா ஒரு எழுதி வச்சுக்கோங்க. 39ல ஏனா அடிக்குவேட், பினா அப்படியே மிரர் மாதிரி பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன், சினா ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், ஓகே, டினா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஈக்குவல் பே எல்லாருக்கும் சமம் ஈக்குவல் பே, டின்றது ஈக்குவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈன்றது ஹெல்த், முக்கியமா பாத்துக்கணும், ஹெல்த் அண்ட் பிரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோக்கஸ். எஃப்ன்றது ஹெல்த் ஆஃப் சில்ட்ரனை வந்து என்ஷூர் பண்றது, இது வந்து ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இது வந்து ஹெல்த் ஆஃப் சில்ட்ரன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹெல்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்றது. ஓகே 39. ஸோ அடுத்த 39க்கு அப்புறம் 40 வராது, 41 என்னது? 1 அப்படின்னாலே 1 நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப ஒர்க்ல தான் நின்றுட்டே வேலை பார்ப்பாங்க. ஸோ ரைட் டு ஒர்க், டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ், டிசபிலிட்டி அதெல்லாம். ஸோ அடுத்தது 42, 2 பேர் வந்து 4 பேர் ஆகுறாங்க. அப்ப மேட்டர்னிட்டி ரிலீஃப், குழந்தை பெற்றாதான் ஆக முடியும். ஸோ அப்ப மேட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மேட்டர்னிட்டி ரிலீஃப்ன்றது ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ அடுத்த ஆர்டிகல் 43 பார்த்தோன்னே உங்களுக்கு W ஞாபகம் வந்துடணும். ஸோ அப்ப மினிமம், ஓகே, செக்யூர் த லிவிங் வேஜ், மினிமம் வேஜ் வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்றது தான் 43. ஓகே, ஸோ அடுத்து 43A. இந்த 43Aனாலே MBA. ஸோ MBA அப்படின்னாலே என்னது? மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ செக்யூர் த, to ensure the participation of workers in management of industries, management of workers இல்ல, management of industries. Okay, participation of workers in management of industries, workers வந்து managementல participate பண்ணணும். ஓகே, சோ அதான் வந்து 43Aன்றது. சோ அடுத்தது 47 என்ன சொன்னேன்? அப்படியே 4 மாசம் 7ஆம் தேதி என்ன நாள்? வேர்ல்ட் ஹெல்த் டே. சோ அப்ப ஹெல்த்னா ஹெல்த் ரிலேட்டடா வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டு ரைஸ் ஹெல்த் ரிலேட்டடா என்ன வரும்? டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், okay, to raise the level of nutrition and standard of living of people and to improve the public health அப்படின்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ ஏப்ரல் 7 வேர்ல்ட் ஹெல்த் டே அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, சோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து காந்தியன் பிரின்சிபல்ஸ், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்லாம் அடுத்த பார்ட்ல பார்ப்போம். ஓகே, சோ இது பார்த்துட்டீங்கன்னா நீட்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.